ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரானை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ப்ளைனில் வந்துட்டுருக்கா. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு, என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து எனக்கு இன்றைக்கி 7th ஆனிவர்சரி, நான் அவருக்காக ரிங் எல்லாமே வந்துட்டு வாங்கியிருக்கேன். அவர் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும். நான் சீக்கிரட் அவரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் ஜியாங் வந்துட்டு அவட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் மேரேஜுக்காக. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், இப்போ வந்துட்டு என்கிட்ட எது இல்லாமல் இருக்கலாம், உன்னை ரொம்ப நான் வந்துட்டு நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்திருக்கா. நான் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவும் உனக்கு ஒரு நல்ல வந்துட்டு ஒய்ஃபாகவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓகே சொல்லியிருந்திருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே ப்ளைனில் வந்துட்டு கோளாறு வந்ததுமே அங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிற லெவல் வந்துடுது. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு, ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் தானே பைலட்டாகவே இருக்காரு, நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் அவரை போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே உள்ளே போனால் அப்போ யூசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவன் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவளுமே அதே வந்துட்டு பிளெயினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நம்மளால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவங்களோட பையன் எரிக்குமே எனக்கு நீங்களே அம்மாவாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையாயிருது. அவனுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ரேனை சுத்தமாக எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவகிட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி அங்கே கிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பையனுமே வெக்கமே இல்லாமல் அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் டோட்டலாக உடஞ்சி போயிடுறா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போதே அங்கே பிளெயின்மே வெடித்து செதறி எல்லாருமே செத்து போயிடுறாங்க. திரும்ப பார்த்தா 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ரீபானாங்க அங்கே வந்து விழா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுச்சுது. என்ன இது நடந்துட்டுருக்கு, எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவள் உடனே அவங்க ஹெட்டுக்கு கால் பண்ணி அங்கே வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீயா தானே கிவ் அப் பண்ணிட்டு போன, உனக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக நான் வந்துட்டு திரும்ப இதில் ஜாயின் பண்ணி வின் பண்ணவுமே முடியும், என்னோட வந்து கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவர் ஒரு வாய்ப்பு கேட்டதுமே சரி ஓகே நீ எக்ஸாமுக்கு ரெடி பண்ணு, நீ பாஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்குமே ஹாப்பி தானு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. எனக்கு அந்த ஏரிக்கு அங்கே வந்துட்டு அம்மா ப்ளீஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு எங்கேயுமே போகல, நான் பியானோ கிளாஸுக்குலாம் போகல, ஆன்ட்டியோட பர்த்டே நான் அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வர்றாங்க. இவ பார்த்தா ஹாப்பியாகிட்டு சிஸ்டர் இல்லைனான்ட்டு வரும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பேசினதுமே அவள் ரொம்ப அப்படியே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இந்த 2 பேரும் தானே திருடுத்தனமாக எனக்கு வந்துட்டு இப்படி ஏமாத்து வேலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அம்மா வந்துட்டு என்னை வந்து பியானோ கிளாஸ்க்கு போக சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பர்த்டே பார்ட்டியை நான் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் சிஸ்டர் இல்லா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு குழந்தையோட சந்தோஷத்தில் கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லும்போது அப்போ அந்த பையன் எனக்கு இவங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல, எப்பயுமே வந்துட்டு என்னை போஸ்ட் பண்ணி இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே ஜியாங்மே நீ குழந்தையோட சந்தோஷத்தில் கொஞ்சம் கூட வந்துட்டு கேரை பண்ண மாட்டேன், அவனை எங்கேயுமே வெளியே வந்துட்டு விளையாட விடாமல் சுயநலமாகவே யோசிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவளுமே சிஸ்டர் இல்லை நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு பழைய விஷயங்களையாகவும் வருது. அவள் அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அவங்க 2 பேர்த்தையுமே புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நல்ல உமர் நடிச்சிருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவள் வந்துட்டு அம்மாவை இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஓவராக பேசியிருக்கான். இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த பழைய விஷயங்கள் இப்போ எதையுமே நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவன் உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதாச்சும் இருக்கா, எப்போ பார்த்தாலுமே ஒரு வேலைக்காரி மாதிரியே வந்துட்டு இருந்துட்டுருக்க, எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனாலுமே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஆரம்பத்துலேருந்து நான் வீட்டில் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன், உனக்காக தான் என்னோடய ஜாப் எல்லாத்தையுமே நான் கிவ் அப் பண்ணேன், இப்போ குழந்தையுமே பார்த்துட்ருக்கேன், அப்போ எனக்கு வந்துட்டு எங்கே வந்து மேக்கப் போட்டு அழகாக ரெடியாக இருக்கிறதுக்கு டைம் இருக்க போதுன்னு சொன்னதும் நீங்கள் குழந்தைக்காக வந்துட்டு இப்படிலாம் ஃபைட் பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே அவன் வந்து பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு எனக்கு சுத்தமாக உன்னை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி அம்மாவே வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கான். இவனுமே பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்ற மாதிரி அங்கே ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பட் இப்போ இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, டோட்டலாக என்னோடய லைஃப் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன இப்போ வந்து சொல்ல வரீங்க, எல்லாருமே சேர்ந்து வெளியே போகணும் பர்த்டேக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக போகலாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, பியானோ கிளாஸ்க்கு நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தி போக சொல்லலையேப்பா, நீ தானே வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சைன்லாம் பண்ணி கொடுத்த, ஸோ ப்ராமிஸை
போய் நீ வந்துட்டு இப்படி வந்து வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் வந்துட்டு போகிறதுக்கே விருப்பம் கிடையாது, நீ தான் என்னை கட்டாயப்படுத்தினன்னு சொல்லிட்டு குட்டி பிசாசு அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் சரி ஓகே போகலன்னா நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு இப்படி கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ ரொம்ப ஹாப்பியாக நீ பாட்டு வந்துட்டு போய் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிருது, என்ன இப்படி திடீர்னு பேசிகிட்டு இருக்காளேன்னு. அப்போ அவனையுமே பார்த்து நீங்கள் பர்த்டேக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும் இவ கூட சேர்ந்து ஆசைப்படுறீங்கல்ல, இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் என்ன சிஸ்டர் இன்லான் தானே கூப்பிடுறா, அப்போ உங்கள் உறவு என்னன்னு எனக்கு என்ன தெரியலையா, 2 பேருமே ஹாப்பியாக போய் நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் வந்துட்டு உங்களை யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன், உனக்குமே நீ போக விருப்பம் இல்லைன்னா இதுக்கப்புறம் நீ ஜாலியாக போய் வெளியே வந்துட்டு விளையாடலாம், நான் உன்னை வந்துட்டு கிளாஸ்க்குலாம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பா, என்ன புதுசாக வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்பா நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு 1008 வேலை கிடக்குப்பா வீட்டில், நான் அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வர முடியாது, நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற சொன்னதும், நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கணும் உனக்கு என்ன தெரியுதான்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நடந்த எதையுமே நான் வந்துட்டு திரும்ப நடக்க விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு போங்க வேமா, நீங்கள் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டதுமே, இனிமேலே வந்துட்டு நீ எங்களை போக சொல்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் இதில் என்ன இருக்குது, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வாங்க அவனையுமே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வெளியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்ததுமே இன்றைக்கி அவள் ரொம்பவே வந்து வித்தியாசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, நம்மளோட சீக்ரெட்டான இந்த ரிலேஷன்ஷிப் எது அவளுக்கு தெரிய வந்துருச்சான்னு சொன்னதும் அது எப்படி தெரிய வரும், நம்ம தான் வந்து சீக்ரெட்டாக வச்சுட்ருக்கோம்ல, அவள் ஒரு இடியட் என்னத்தையாச்சும் வந்து பண்ணிட்டுருப்பா, ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு இவங்க வந்துட்டு 3 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணாடியை போய் பார்த்துட்டு நான் உண்மையிலேயே என்னோடய லைஃபவே தொலைச்சிட்டு வாழ்க்கையை எப்படி இழந்து போயிருக்கேன் அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு ஃபெயிலியருமே என்னோடய லைஃப்பில் இருக்க விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட ஹேர் எல்லாத்தையுமே அவள் கழட்டி விட்டு கோட் எல்லாமே கழட்டிட்டு நான் வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பாக வந்து போராடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பைலட் ஆகிற கனவை பற்றி யோசிக்கிறா. அவள் ஃபஸ்ட்டாக வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கா, செகண்டாக வந்துட்டு இங்கே ஜியாங் செலக்ட் ஆகிருக்கான். ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரே ஒரு பைலட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. பட் அவள் எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொன்னதுமே அவங்க ஹெட் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நல்ல முடிவு பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கியா, திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொன்னதும் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த அந்த ரிங்கை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு இந்த போஸ்டிங் வந்து அப்படின்னா ஜியாங் தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப இங்கே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா. பட் என்னோடய லைஃப்பவே நான் உனக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன், பட் இப்போ என்னை பார்த்தா உனக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் எப்படி வாழ போகிறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு நைட் அங்கே 3 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கும்போது சரி ஓகே நீ இதுக்கப்புறம் இங்கே சேர்ந்து வர வேணாம், நீ வந்துட்டு கிளம்பு, அப்புறம் அவள் ரொம்ப வந்து டவுட் பட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ என்ன இந்நேரத்தில் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து ட்ரெஸ்ஸை போட வந்தேன், பட் என்ன இப்போ வந்துட்டு ரொம்ப டைம் ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி தனியாக போவ, வா உள்ளே வந்து ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே ரொம்ப இன்னுமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் போய் அங்கே வந்துட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவ நீ வந்து எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரையுமே வந்துட்டு இங்கே தங்க விட மாட்டேன் வீட்டில் புதுசாக என்ன அவளை ஸ்டே பண்ணி விட்டுருக்கான்னு சொன்னதும் அவனு தெரியாதவ கிடையாதப்போ அவளுமே வந்துட்டு நம்ம வீட்டை சேர்ந்தவ தானே அப்படின்றத சொன்னதும் அப்போ அவனுமே வந்துட்டு அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணி பார்க்கல. சரி ஓகே என்ன வந்துட்டு படிச்சுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஜஸ்ட்டு வந்து நாவல் தான் சொன்னதும் வேறு என்னத்தை நீ போய் படிக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்ன உன் மேலே ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லாம் அடிக்குதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு வேறு மாதிரி என்னத்தை வச்சுட்டு வந்ததுமே எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டுருக்கு, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே அந்த யூஸ் அங்கே வந்துட்டு அங்கே அவனுக்காக மில்கெல்லாம் கொடுத்ததும் பக்கத்தில் பிடிச்சி இவன் இழுத்துட்டு கிஸ் பண்ண போனதுமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்துட்டு வீடு, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும் அவள் ஒரு இடியட், அவன் வந்து தூங்க போயிட்டா, ஒன்றும் நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அங்கே சிசிடிவி கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா இவனுக்கு அங்கே ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கால் வந்துடுது, குழந்தை வந்துட்டு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு என்ன ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு வேகமாக வந்துட்டு அந்த பையனை போய் அங்கே வந்துட்டு எழுப்பிட்டு இருக்கான். என்ன வந்து பண்ணிட்டுருக்க எந்திரி டைம் ஆயிடுச்சுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அம்மா வெங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதுமே அவங்க வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த யூசி வந்ததுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி வந்து ஆளை காணோன்னு சொன்னதும் சரி ஓகே நான் பையனை கிளப்புறேன் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டு அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவளை கத்திட்டே அவங்க கால் பண்ணி வேற
பார்க்குறான். பட் ஹீரோயின் ஃபோனையுமே எடுக்க மாட்றா. இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வரும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நீ இப்போ எங்கே போயிருந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஸ்கூல்லேருந்து கால் வந்துருச்சுன்னு சொன்னதும் நான் எக்ஸசைஸ் பண்ண போயிருந்தேன்னு சொன்னதும் எக்ஸசைஸ் பண்ண போகிறதுனா ஃபஸ்ட்டு பையனை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு கிளம்பி ரெடியாகி போக வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் ஏன்ப்பா இதெல்லாம் போய் பண்ணணும், நான் வந்து பக்கத்தில் போனாலே அவனுக்கு பிடிக்க மாட்டுது, யூசியை தானே பிடிக்குது, அவளே வந்து ரெடி பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், நான் பண்ண சாப்பாடு எதுவுமே வந்துட்டு சாப்பிட மாட்டான், பிடிக்க மாட்டுது, பேசாமல் நீ வந்துட்டு இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து வெளியே போய் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான வந்து ஃபுட்டாக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பைசியான ஐட்டமாக சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இதெல்லாமே சாப்பிட்டா அந்த பையனோட உடம்பு கெட்டு போயிடும், உனக்கு அறிவில்லையான்னு சொன்னதும் என்ன நீ புதுசாக பேசுகிற, யூசி எப்பயுமே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சாப்பாடுலாம் தானே வாங்கி கொடுத்துட்ருக்கா, இது என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிறாளேன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, என்கிட்ட யாருமே நெருங்கி வரணும்னே அவசியம் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு கூடவே சேர்ந்து ஒன்றா இருங்கன்னு சொன்னதும் நீ தான் என்னை இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கட்டாயப்படுத்திட்டு இருக்க, நீ வேணுக்குனே வேறு ஒரு லேடி பக்கத்தில் என்னை நெருக்கமாக போக வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நான் வந்துட்டு மாறி போய் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் வந்துட்டு நான் தப்பாலாம் சொல்லலை, அவள் யார் நம்ம வீட்டு பொண்ணு தானே, குழந்தை நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக கூட சேர்ந்து போனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, ஐ திங்க் வேலை ப்ரெஷரால் இருக்கா, அவள் கரெக்டாக தான் சொல்லிட்டா உனக்கு வந்துட்டு வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்து சண்டை பிடிச்சிருக்காதீங்க, வேகமாக வந்துட்டு நீங்கள் கிளம்பி போய் ரொம்ப ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னதுமே இப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டு பேசிக்கிறேன், நீ வந்துட்டு என்னென்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே அவன் கிளம்பிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் சாப்பிடும்போது நீ அம்மா கையால் செஞ்ச இந்த சாண்ட்விச் சாப்பிட்றேன்னு சொன்னதும் உன் கையால் செஞ்ச எதுவுமே எனக்கு வேணாம், நான் ஃப்ரைடு சிக்கன் தான் போய் சாப்பிடுவேன்னு சொன்னதுமே நான் என் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் இந்த உருப்படாதது கரெக்டாக வந்துட்டு அவனுக்கு தான் மேட்சாக இருக்கும், அவங்க கூட சேர்ந்து சுத்தட்டுன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. அப்போ அங்கே அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வேணாம், நான் வந்துட்டு உன்கிட்ட நைட்டு வந்து பேசுகிறேன், நீ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நைட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அந்த யூசி நம்ம ஜியாங்கிட்ட இன்னைக்கு நைட்டு வந்து எந்த ஹோட்டலுக்கு நம்ம போக போகிறோம்னு சொன்னதுமே நான் எந்த ஹோட்டலுக்குமே இன்றைக்கி வரல, என்னோட ஒய்ஃபை நான் போய் மீட் பண்ணணும், என் ஃபேமிலியோட சேர்ந்து நான் சாப்பிட்ட விட்ட மனசு விட்டு பேசியே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவர்கிட்ட தான் போய் பேச போகணுன்னு சொன்னதும் இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. இங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்துட்டு உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் வந்துட்டு என்னவே இழந்து உனக்காக வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணது, நான் இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு தன்னோட ரிங்கை வந்து கழட்டி வச்சுட்டு ஃபோனையுமே வச்சுட்டு நான் வந்து என்னோடய ஐடென்டிஃபை எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ஒரு சர்டிஃபிகேட் இதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவனை பார்த்தா அங்கே பொக்கேலாம் வாங்கிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் அந்த வேகமாக மறைச்சிக்கிறா. இப்போ நான் உனக்கு பிடிச்ச ஃப்ளார் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக என் கூட சேர்ந்து நீ குடும்பம் நடத்திட்டு இருக்க, பட் எனக்கு எந்த வந்துட்டு ஃப்ளார் பிடிக்குன்றது கூட உனக்கு சரியா தெரியல, அந்த லெவலுக்கு என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறா. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க போகிறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாமேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு தனியாக போய் வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னதும் நீ எப்பயுமே ஓய்ஸ்டதுக்கு தானே என்னன்னாலும் பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நான் உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே சேர்ந்து நீ வந்த பிறகு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அந்த எரிக் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயினோட ஃபோன் ரிங் எல்லாமே இருக்கவுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே எடுத்து வச்சுக்கிறான். அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு அவனுக்கு, வேகமாக வந்துட்டு அங்கே பாக்கெட்டுக்குள்ளேயுமே அதை தெரியாமல் அங்கே மறைச்சி வச்சுக்கிறான். இவனை பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே ஃபோனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே இந்த ஜியாங் தான் கால் பண்ணதுமே இவன் அட்டென்ட் பண்ணாமல் திரும்ப திரும்ப கட் பண்ணி விட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, போய் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, கால் பண்ண என்ன தைரியத்தில் இவள் கட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். எதுக்காக இப்படிலாம் புதுசாக வந்துட்டு வியர்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே கதவை நாக் பண்ணதுமே ஐ திங்க் வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு போய் ஓப்பன் பண்ணா. இந்த யூசி தான் வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, நான் தான் உன்ட்ட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னனா இல்லையா, என்னோட ஒய்ஃப் ரொம்ப கோவமாயிருவா, நான் உன்ட்ட பேசணும்னு சொன்னனா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அந்த எரிக் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஆண்டி ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுமே வந்துட்டு சரி ஓகேவா உள்ள அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான்.
பிறகு அங்கே ரூமுக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்தா இங்கே இந்த ஃபோனில் வந்துட்டு அடித்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன இந்த ஃபோனு உங்கள் அம்மாவோடது இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வரும்போதே வீட்டுக்குள்ளே இருந்துச்சு இந்த ரிங்கு தான் சொன்னதும், அந்த ரிங்கை பார்த்துட்டு இது அவளோட வெட்டிங் ரிங் ஆச்சு, இது எப்பயுமே அவள் கழட்ட மாட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க ஃபோனில் இவங்க 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளாவே வீட்டு விலக போக ட்ரை பண்ணாளா, என்னோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே வேமா வந்துட்டு இவன் ஃபோனை மறைச்சு வச்சுக்கிறான். இல்லை நீ வந்துட்டு இப்படிலாம் அடிக்கடி வந்து ஃபோன் பார்த்தேன்னா உன் கண்ணு கெட்டு போயிடும், நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் உடனே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், ஃபோனவே நோண்டிகிட்டே இருக்கவுமே இப்படி ஃபோன் பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும் நம்ம ஹீரோயின் சொன்னால், நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்னோட ஹாப்பியவே வந்து கெடுத்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படும் போது, அப்போ அவனுமே பிள்ளையோட சந்தோஷத்தை பற்றி ஏதாச்சும் உனக்கு வந்துட்டு அக்கறை இருக்கான்னு சொன்னதும், ஆமாப்பா இவங்க அப்படி தான் யூஷி ஆண்டி வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்கள மாதிரி அம்மா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே இன்னைக்கு ஆண்டி என் கூடவே சேர்ந்து தங்கட்டும்னு சொன்னதும் அங்கே அவனுமே சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, உன்னோட அம்மாவை வரணும்னு நீ ஆசைப்படுறியா, உன்னோட அம்மா மறைஞ்சு போடணும்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதும், அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஆமாம் இந்த ஃபோன் ரிங்கை பற்றி நீ உன்னோட அப்பாட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படின்னா நானே உன்னோட அம்மாவை வந்துடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுமே ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஹெட்டை போய் மீட் பண்ணுறா. அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டங்க வெல்கம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இன்றைக்குமே வந்துட்டு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குமா, நீ வந்து எனக்கு அந்த பொசிஷன் தேவை கிடையாது, அப்படி அவன் தான் வேணும்னு முடிவு எடுத்தது அப்படின்ற சொல்கிறாரு. சரி ஓகே நீ வந்துட்டு இங்கே தங்கி வந்து படிக்கணுமே, உன்னோட லக்கேஜெல்லாம் எங்கேன்னு சொன்னதும், இல்லை பாஸ் எல்லாமே வந்துட்டு புதுசாகவே வாங்கிக்கலான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஹான் சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வர்றான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு யாருன்னே தெரியலை, என்ன மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை அங்கே உப்புலாம் வச்சு காமிக்கிறான். நான் தான் அந்த ஃபேட்டி அப்படின்ற சொன்னதும், அடப்பாவி எப்படி அப்படி ஒல்லியானு சொன்னதும், எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சி இங்கே வந்துட்டு பார்த்தியா ஃப்ளைட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹெட் ஹாப்பி ஆகிட்டு இவன் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு எல்லாமே வந்துட்டு சொல்லிக் கொடுப்பான்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவனுமே அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் உன்னோட லைஃப்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இந்த லைஃப்பில் லவ்வே கிடையாதுப்பா, நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், பேசாமல் வந்துட்டு எதுக்கு ஒன்றா சேர்ந்து இருக்கணும், அவனை விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் வந்து சோகமாயிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நான் வந்துட்டு ஆல்ரெடி உன்னை சேஸ் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, பட் வந்துட்டு நீ இப்படி வந்து அவனை மேரேஜ் பண்ணணும்னு டிசிஷன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச பிறகு தான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், பட் எனக்கு இப்போ இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நான் இப்போயாச்சும் வந்துட்டு என்னோட லவ் வந்து உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி ஆகணும், நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு நீ திரும்ப சான்ஸ் கொடு, அப்படி வந்துட்டு உனக்கு வந்து முடியாதுன்னு நீ சொல்லிட்டேன்னா பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எப்பயுமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, இவ்வளோ நேரம் அவள் எப்பயுமே இருந்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிட்டு இருந்தா. இவங்க ஃபோனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் ஹோம் டவுன் போயிருக்கேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா சொல்ல மாட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளே போய் குளிச்சுட்டு இருந்தா. இவங்க வந்துட்டு ரூம்குள்ளே வந்துடுறா. அப்போ அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், உன்னோட ஒய்ஃப் தான் இல்லையே, நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கிறதுல என்ன வந்துட்டு பிரச்சனை அப்படின்ற சைட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. இவனுமே ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஹீரோயின் பார்த்தா அவள் வந்துட்டு என்ன ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுறா. 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம மேலே வந்துட்டு ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது லைட்னிங்லாமே பட்டு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, எப்படி வந்து காப்பாற்றுறதுன்னு சொன்னதும், என்ன வந்துட்டு எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க, முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணலாம், ஏன் உனக்கு ரொம்ப பயமானு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவன் அவமானப்படுத்தின எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துட்டு, எனக்கு அப்படியே எதுவுமே வந்துட்டு ஒன்றுமே பயம் கிடையாதுப்பா, வாழ்க்கையில் நான் வந்துட்டு முன்னுக்கு வரணும், அது மட்டும்தான் என்னோட கனவுல இருக்குது, என்னோட கேரியரை நான் வந்து சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இவனோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு ரேன் எங்கே இருக்க வந்து தேடி கொடுன்னு சொல்லும்போது, அப்போ அந்த யூசி என்ன மறந்து போயிட்டியா, அவள் வந்துட்டு ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே என்னோட இந்த கிளாத் எல்லாமே வந்துட்டு மிஷினில் போட்டுறாத, கையில் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் என்ன இடியட்டா, அவள் ஒரு முட்டாள், அவள் வந்துட்டு வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே மிஷினில் தூக்கி போட்டு விழுறா. பிறகு அந்த பையனை பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு வரலாம். ஆமாம் ஃபீவராக இருக்குது, இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதுமே எனக்கு ஊசி போட வேணாம், எனக்கு வந்துட்டு மெடிசன் எடுத்துக்க வேணாம் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ போய் வந்துட்டு பேசாமல் படுத்து தூங்கு, சரியா இருமே அப்படின்ற சைட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
அப்போ அவள் இறங்கி வந்ததுமே பையன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனை ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுறேன்னு போய் சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. பிறகு இவனை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அவன் பாட்டு அங்கே வந்துட்டு மயக்க மாட்டாங்க கீழே விழுந்துட்டு பயங்கரமாக அழுதுச்சிருக்கான். பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இப்படி குழந்தை கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு, ஐயோ என்னாச்சு, ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கே, நீ வந்துட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வா, மெடிசன்லாம் இருக்குன்னு சொன்னதும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, ஐயோ எனக்குமே தெரியலையே, நான் இப்போ அவட்ட கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை பண்ணா இவ பார்த்தா வேகமாக போயிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, உங்கள் பொண்ணுகிட்ட நான் பேசுகிறோம், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் உடம்பு, அவட்ட கொடுங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, என் பொண்ணு உன் கூட தானே சேர்ந்து இருப்பா, இங்கே எப்படி இருப்பான்னு சொன்னதும், ஐயோ நான் நம்பரை தப்பாக போட்டேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். இப்போ நான் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது, ஃபஸ்ட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு கிளம்பிடுறான். இவ அங்கே நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்லவங்க நடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே லாயர் இப்படி உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க, இந்தாங்க அக்ரிமெண்ட் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, என்னது டைவர்ஸ் வாங்க போகிறாளா, நீங்கள் என்ன ஃபேக்காக இதை கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு மரியாதை அவளை என்னை மீட் பண்ண வர சொல்லுங்கள், அவள் என்ன அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க, நீங்கள் கோர்ட்டில் மீட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக எதுவும் அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் ஃபேக்காக ஆக்டிங் பண்ணிட்டு தானே இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, சரி ஓகே உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா எனக்கு எந்த ஒரு பயமே கிடையாது, நீங்கள் கோர்ட்டில் மீட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயுமே டைம் இருக்குது, அவள் என்கிட்ட ஒழுங்காக வந்துட்டாலா நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீங்களாம் இப்போ கற்பனை கண்டுட்டுருங்க, ஆல்ரெடி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக டிசிஷன் எடுத்துட்டாங்க, உங்களை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவே ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கே கேட்டுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னோட புது நம்பர் எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லதும், நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது, மரியாதை நீ இப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது நான் உன் கூட சேர்ந்து வர்றதுக்கு விரும்பல தானே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ ஹான் என்ன அங்கேவே நின்றுட்ட வான்னு சொன்னதும், நீ 3 மந்த்ஸாக வீட்டு பக்கமும் கரெக்டாக புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு சுற்றிட்டு வேறு ஒருத்தையும் கூட அஃபேர் வச்சுட்ருக்கேன்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நீ என் மேலே பழி போடுறத விட்டுட்டு நீ எப்படிப்பட்ட ஜென்மோன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கு யூசிக்கு என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவளுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, என் மேலே நீ பழி போடாத, நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ இதுக்காக தப்பாக புரிஞ்சுட்டு என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஓ இந்த நடிப்பெல்லாம் போய் குப்பையில் போடு, நீ தான் ஃபஸ்ட்டு என்னை ஏமாற்றிருக்க, நான் உன்ட்ட என்ன அப்புறம் எதிர்பார்க்கணும்னு நீ எதிர்பார்த்துட்ருக்க, நான் இது இப்போ தான் என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே, உனக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறேன், ஒன்று நீ கிளம்பி வா, இல்லை லொக்கேஷன் அனுப்பு, நான் உன்னை கூப்பிட வரேன்னு சொன்னதும், வெட்டி பேச்சு பேசாதன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவன் கோவமாயிட்டு ஃபோட்டோவை தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட லொக்கேஷனை பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே உடனே கிளம்பி போகிறான். அப்போ ஹான் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது, அப்போ அங்கே அவன் அங்கே ஹெட்டை எங்கே என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு. பார்த்தா இவன் ஹானோட சேர்ந்து போயிட்டு இருந்தான். அப்போ ரொம்பவே அவன் ஹாப்பி ஆகிட்டு, ஃபைனலாக உன்னை பார்த்துட்டே நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொன்னதுமே, நீ இப்போ என்ன பேசிட்டு இருக்க, நான் ஏன் உன் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதும், புருஷனையும் பிள்ளை விட்டுட்டு நீ இப்படி என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் ஏமாத்தினா இல்லை நீ ஏமாத்தினியா, நீ அவ கூட சேர்ந்து ஆஃபர் வச்சுட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவை நீ ஃபைலட் ஆகுற அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டமாக போட்டுட்ருக்க, நீ ஒழுங்காக வீட்டுக்கு புருஷன் பிள்ளைய பாரு அப்படின்ற சொன்னதும், அப்போ நீ எப்படி இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசலான்னு சொன்னதுமே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, உன்னோட சின்ன பையன் கூட சேர்ந்து உனக்கு ஆஃபர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, எல்லாத்தையும் ஒன்றை மாதிரியே நீ நினைப்பியா, என்னோட கனவை நினைவாக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதுமே அங்கே கோவமாயிட்டு அங்கே அவனுக்கு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ எப்படி இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தி அவங்கள பேசலாம், அவங்க உண்மையிலே ரொம்ப டேலண்டான பர்சன் சொல்லிட்டு நீ எதுக்குடா ஊடால பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சங்க தள்ளினதும், ஹீரோயின் கோவமாயிட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு இவனை போய் கேர் பண்ணிட்டு இருக்கா. நீ உன்னோட ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்டை இவனுக்காக வந்துட்டு அடிக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் தான் வந்துட்டு நீ ஹஸ்பண்டே இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன ஹஸ்பண்ட் புள்ள அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, நான் இப்பயுமே வந்துட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என்னோட ஒய்ஃபாக இருக்க, மரியாதையோட நீ வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனை திரும்ப போட்டு அடிச்சங்க தள்ளினதுமே அவ்வளோதான். ஹீரோயின் கோவமாயிட்டா. அடி அவனை போட்டு வெளுத்து விட்டா, உன்னை விட பெஸ்ட்டானு வந்துட்டு பைலட் நான் தான் உனக்கு தெரியும், நான் விட்டு கொடுத்த வசதா உனக்கு இந்த சான்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு இது கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே மெடிசன் போட கூட்டிகிட்டு போனான். அங்கே ஹெட் வந்து இவன் அடிபட்டு போகிற கிடக்கிறத பார்த்துட்டு கிடந்துக்கு சாவட்டும் அப்படின்ற சைட்டு அவர் கண்டுக்காமல் போகிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹானை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன்லாம் போட்டுட்டு ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, நீ ஏன் சாரி கேட்குற, உண்மையிலே வந்துட்டு அவன் ஒரு சைக்கோவாக மாறிட்டான், நல்ல வேலை நீ அவனை விட்டு வந்துட்டு, இல்லைன்னு வச்சுக்கோமே பெரிய வந்துட்டு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவள் வந்துட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை சேஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை விட சின்னவனாக இருந்தால் என்ன லவ் பண்ணக்கூடாதா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு ஓகே சொல்கிற வரைக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சைட் அவங்க வந்து போகும்போது இவன் பார்த்தா வேகமாக வந்துட்டு அவளை வந்து பிடிச்சி விடுறான். அங்கே கிஸ் பண்ணுற லெவலுக்கு அவங்க பக்கத்தில் போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்து நர்வஸ் ஆகி போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சைட் அங்கே வந்துட்டு கோவப்படுறா. அவன் உனக்காக வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை நான் எப்பயுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ என்னை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே பொண்ணுன்னு அது நீ தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பிட்டு கை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் வந்துட்டு யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவன் அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா. இவன் கவர் பண்ணி போட்டு அடி பயங்கரமாக அங்கே வெளுத்து விட்டுறான். ஹீரோயின் முன்னாடி அடிக்க தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான் போல். இங்கே வந்துட்டு பழி வாங்கிட்டு போயிடுறான். இவளை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினும் அவனுமே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு அவனோட ஒய்ஃபாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இந்த ஃபோன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போ எதை நீ மறைச்சிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு, அப்போ இத்தனை நாளாக நீ தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா கட் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் இந்த ஃபோனை பார்த்தேன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அவன் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அவளும் நானும் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்கேன், எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே, என்னது ஹஸ்பண்டா, ரான் மட்டும்தான் அப்படி என்ன கூப்பிட முடியும், உன் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, மரியாதையோட இங்கேருந்து போயிடு, என் லைஃப்பில் இன்னொரு ஒரு லேடிக்கு வந்து இடமே கிடையாது, உன்னால தான் வந்துட்டு அவள் என்னை வந்து இப்போ விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு இவே நம்ம தப்பே பண்ணாதவே மாதிரி நல்லவே மாதிரி அவள் தான் எல்லாமே தப்பு பண்ண மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் அவளோட கோட்டத்துக்கு போச்சுப்பா, மரியாதையை கலட்டு அப்படின்ற செட்டு போட்டு அடிச்சுட்டு ஒழுங்காக வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வேறு மாதிரி ஆகி போயிடும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். அவங்க வந்து கிளம்பி போகும்போது அந்த பையன்ட்ட உங்க அப்பா வந்து கோவமாயிட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்து மீட் பண்ணலாம் வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சாரி இல்லாமல் கேட்டதுமே அப்போ அவன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அப்போ அங்கே அவன்கிட்டையுமே போயிட்டு அப்பா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஆன்ட்டிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்க ரொம்பவே நல்லவங்க, அம்மா மாதிரி கிடையாது, இப்போ அவங்களுமே வீட்டில் இல்லை, என்னை யார் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் நீ வீட்டுக்கு வரலாம், வேறு ஏதாச்சும் நீ கற்பனை காணாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்தா. அந்த ஆக்சிடென்ட் ஆன எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டை ஒழுங்காக வந்து ஓட்டாமல் இவே ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் இருந்த வாசம் அங்கே வந்துட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவனை மாதிரி ஒரு பைலட் இருக்கிறதுக்கு இருக்காமே இருக்கலாம், இவனுக்காக என்னோட சான்ஸை போய் நான் விட்டு கொடுத்தேன், இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஹெட் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணணும், உங்களுக்கு 1 மந்த் கோச்சிங் கொடுக்கறதுக்காக புது டீச்சர் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே வர்றது வேற யாரும் கிடையாது, இந்த ஜியாங் தான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அவனை பார்த்தா நீங்கள் எல்லாருமே எக்ஸாம்லாம் வந்துட்டு நல்லபடியாக எழுதணும், கண்டிப்பாக வந்துட்டு இல்லைனா உங்களை நான் ஃபெயில் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனோட டார்கெட்டே நம்ம ஹீரோயினும் ஹான் தான் இருக்குது. அவங்களோட பேச்சிலே வந்து புரிஞ்சுக்கிறது. நம்ம ஹீரோயினுக்கு அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அவன் லெசன் வந்துட்டு அங்கே எடுத்துட்ருக்கான். பட் வந்துட்டு எல்லாமே அங்கே மிஸ்டேக்காக இருக்குது. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க லெசன் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காதீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு ஏன் மேலே பழி போட்டுட்ருக்கியா, என்னை விட வந்துட்டு உனக்கு வந்து நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காம மரியாதையோட வீட்டுக்கு வந்து ஒழுங்காக வந்துட்டு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நான் பண்ண
தப்பை திரும்ப பண்ணுவானா? நீ வந்துட்டு ஃப்ளைனை எப்படி வந்து ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு எனக்கு நான் தெரியாதாடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. நான் இப்போ என்ன வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு நீ ஆசைப்படுற? நான் வந்துட்டு எதுவுமே தெரியாதவேன்னு ஒத்துக்கிறணுமா? இல்லை உனக்கும் அந்த சின்ன பையனுக்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்கிறா. கண்டிப்பாக நான் வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க எல்லா தப்பையுமே ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இவே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னை எப்படி வந்துட்டு நீ டச் பண்ணலான்னு சொல்கிறா. நான் இப்பயுமே உன்னை மன்னிச்சு என்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட் ஓட்டி பெரிய வந்துட்டு சாதனை படைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒய்ஃபாக ஒரு அம்மாவை ஒழுங்காக வந்து வீட்டில் இருக்கப்பாரு அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கையில் ரிங் இல்லாததை பார்த்துட்டு நீ எப்படி வந்துட்டு வெட்டிங் ரிங்கை கலட்டலான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ ஏன் ஹஸ்பண்ட் இல்லைனா ரிங்கை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு நீ வந்துட்டு இப்போ பண்ண இந்த தப்பையுமே மன்னிச்சு நான் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ இப்போ ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு மரியாதையோட இங்கேருந்து போயிரு, உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து ஏமாத்துறேன்னு சொன்னதும் உன்னை பற்றின எல்லா விஷயமே தெரியும். அந்த ஃபோனில் நீ வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி நீ பார்க்கலையா? ஆல்ரெடி வந்துட்டு நான் அங்கே வெட்டிங் ரிங் வச்சப்போ அந்த ஃபோனில் வந்துட்டு நீ அவளும் சேர்ந்து அசிங்கம் பண்ணீங்களே அந்த வீடியோவுமே நான் வந்துட்டு வச்சிருக்கேனேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக இந்த வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உண்மையை கண்டுபிடிக்க தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்போ நான் அவ கூட சேர்ந்து சும்மா வந்துட்டு ப்ளே தான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மேலெல்லாம் லவ் கிடையாது. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இப்படி ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு? நீ வந்துட்டு என்ன இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ ரொம்ப உத்தமே, நான் உன் கூட சேர்ந்து வரணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி வந்துட்டு கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொன்னதுமே இப்போ நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ இவ்வளோ கோவப்படுற? நான் என்ன பண்ணுவேன் வேறு? நான் வந்துட்டு ஃப்ளைட்லாம் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா உன் பக்கத்தில் என்னை க்ளோஸாக நீ வரவிட்டியா? எப்போ பார்த்தாலுமே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னே சொன்னேன். நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ அப்படியா, நம்ம இப்போ வந்து நல்ல வசதியான இருக்கோம், ஒரு நேனி வச்சுக்கலாமே வீட்டில் எல்லா வேலையுமே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் நீ வந்துட்டு அந்த கூட பண்ணாமல் என்னை ஒரு வீட்டு வேலைக்காரியாக வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த. குழந்தையுமே கவனித்து நான் ரொம்ப டயர்டாகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு டயர்டாக இருந்தேனா இல்லையா உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீ வந்து என்கிட்ட அந்த மாதிரி டார்ச்சருமே பண்ணேன்னா எப்படி நான் வந்துட்டு உன் பக்கத்தில் க்ளோஸாக வருவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் பின்னாடியே வந்துட்டு நான் பண்ண தப்பை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வந்துடுன்னு சொன்னதும் உன்கிட்ட எனக்கு எதுவும் பேச விரும்பல, மரியாதை இங்கேருந்து போய், இல்லை உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு அப்படியே விழுந்து சாவுன்னு சொல்லிட்டு பிடிச்சங்க தள்ளி விட்டுறான் மாடியிலேருந்து. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹான் வந்துட்டு வேகமாக பிடிச்சி காப்பாற்றிட்டு உன் காலில் எதுவும் அடிபட்டுருச்சா, நம்ம வந்துட்டு மெடிசன் போடலாமான்னு சொன்னதும் இவன் உடனே நடிச்சிட்டு ஐயோ நான் வந்துட்டு தெரியாமல் தான் வந்துட்டு ஸ்லிப் ஆகிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு நடிச்சதுமே மரியாதையை விட்டுறது விலகேறுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே இவன் ரொம்பவே பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ வந்துட்டு இந்த ஃபுட்டேஜில் இது இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அதை டிலீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. நான் இதுக்கு எப்படிலாம் உனக்கு ரீபே பண்ணுவேன்னு தெரியலேன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சும்மா தான் சொன்னேன், நான் வந்துட்டு உன்னோட ஹைலைட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த ஆசை நிறைவேறுமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கும்போது இவனை பார்த்தா மெடிசன் எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு கால் அடிபட்டுருக்குல நான் வந்துட்டு போட்டு விட்றேன்னு சொன்னதும் இப்போ இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணாத, நீ தான் பிடிச்சி தள்ளியே விட்டு என்ன நடிச்சிட்ருக்கான்னு சொன்னதும் நானா தள்ளினேன், உன்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். உன்னோட ஈனத்தனமான புத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லும்போது இப்போ நீ என் கூட சேர்ந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை வந்து ஃபெயில் ஆக்கி விட்டேன்னா அவன் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிரும், நீ என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இதெல்லாம் கேட்குறதுக்கு வெக்கமா இல்லையா? நான் வந்து ஃபைலட் ஆகிட்டேன்னா நான் வந்துட்டு ஒன்றை விட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு பர்சன் சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், என் முன்னாடி நீ வந்துட்டு கீழே போயிடுவன்றதுக்காக தான் நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு என்ன புரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா அவன் மனசுலையுமே அதே எண்ணம் தான் இருக்குது, நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்காத, ஒரு பொண்ணு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு புருஷனையும் பிள்ளையும் தான் பார்த்துட்ருக்கணும், என்ன வந்து சாதனை படித்து நீலாம் பெரிய ஆளாக போகிறேன்னு சொன்னதும் ஓன்ட்டு வந்து இந்த பேச்செல்லாம் நான் எதிர்பார்க்கல, உனக்காக என் லைஃபவே நான் சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன், பட் என்னமோ பழைய கால ஆள் மாதிரி இப்படி சீப்பாக பேசிகிட்டு இருக்கியே, ஒரு பொண்ணோட கனவுன்றது உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா.
நம்ம ஹான்மே வந்துடுறான். இவனோட பேச்செல்லாம் நீ வந்துட்டு கேட்டுட்டு இருக்காத. நான் ஃபெயில் ஆயிட்டேனாலும் எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. நான் வந்து பார்த்துக்கிருவேன் என் லைஃப்ன்னு சொன்னதும், அப்ப அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "அப்படின்னா உன் கூட நான் வந்தேன்னா, நீ வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுருவியா? அவன வந்துட்டு பாஸ் ஆக்கிருவியான்னு?" சொன்னதும், அவன் ஆமான்னு சொல்றான். ப்ராமிஸ்லாம் பண்ணி குடுத்ததுமே, "அப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன இடியட்டா இருக்கா? நான் உன் கூட சேர்ந்து வந்தாலும், நீ என்ன பண்ணணுமோ அத தான் பண்ணுவ. உன் கூட சேர்ந்து வரப்போறது கிடையாதுன்னு" சொன்னதுமே, அப்ப என்ட்ட நீ வந்துட்டு பொய்யா பேசணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், "இந்த சின்ன பொய் சொன்னதுக்கு உனக்கு அவ்ளோ கோவம் வருதா? ஆனா இத்தன நாளா என்ட்ட நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியே, அதுக்கு நான் உன்ன என்ன பண்றது?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு, அவன் திரும்ப அங்க தொந்தரவு பண்ணிட்டு அடிக்க வந்ததுமே போட்டு அடிச்சங்க மயக்கமாயிடுறான். "நான் வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணேன். இவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட்டும் குடுக்க முடியாது. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான்னு" சொன்னதும், "ஒண்ணும் கவலைப்படாதப்பா. இவனுக்கு எதிரா வந்துட்டு நம்ம என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியாமயே போகுது. கண்டிப்பா இவனுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும்" அப்படின்ட்டு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த யூசிய போட்டு பயங்கரமா அடிக்கிறான். "இத்தன பிரச்சனைக்குமே காரணம் நீதான். அந்த ரிங் எங்கன்னு சொல்லி கேட்டதுமே, அந்த ரிங் வந்துட்டு எங்கேயோ காணாம போயிடுச்சுன்னு சொன்னது. உனக்கு என்ன தைரியம் இருக்கு? நான் வந்துட்டு அவள விட்டுட்டு உன்ன மாரி ஒருத்திய போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? உன் லெவல் என்ன? நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தான். என் கூட சேர்ந்து ப்ளே பண்றதுக்கு மட்டும் தான். ஃபன் பண்றதுக்கு தான் நீ யூஸ் ஆவன்னு" சொல்லிட்டு அடிச்சாங்க. அவமானப்படுத்திட்டு போனதுமே, அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே அவள் ஃபேஸ் எல்லாத்தையுமே காமிச்சா. பயங்கரமாக போட்டு அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான். அவள் என்னை இந்த மாதிரி அடித்து அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. "என்னப்பா பேசிகிட்டு இருக்க? நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே" அப்படின்றத சொன்னதும், "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானுமே ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். அவன் வந்து என் மேலே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மணிலாம் செலவு பண்ணா. என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். எனக்கு ஒரு இன்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவன் என்ன லவ் பண்ணுறான்னு நினச்சேன். பட் வந்துட்டு அவன் என் கூட சேர்ந்து ஃபன் தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் கோவத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். என்னை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டான்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. நானும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு விஷயங்கள் இதில் அவனுக்கு எதிராக இருக்குது. இதை வச்சு நீ கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்து பழி வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறா. அவன் வந்துட்டு உருப்படாமல் போகணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது, அப்போ அங்கே அவள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உன்னை மன்னிக்க எப்பயுமே விரும்பலன்னு சொன்னதும், "உனக்கு இப்போ ரீபாண்ட் தானே ஆயிருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதும் அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "இது எப்படி உனக்கு தெரியும்னு" சொன்னதும், "எனக்குமே ரீபாண்ட் தானே ஆயிருக்கு" அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. "ப்ளீஸ் நீ வந்துட்டு மன்னிச்சிருன்னு" சொன்னதும், அது எப்பயுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு, "உன்னோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும், நான் வேண்டிக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சைக்கோ பையன் மாதிரி அந்த பையனை ஐஸ் வாட்டரில் போட்டு முக்கி அங்கே வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணதுமே அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்கே ரொம்ப காய்ச்சலாகி வேகமாக தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினை, "இப்போ என்னை என் கூட வந்தாதான் உன் பையனை கொடுப்பேன்னு" சொன்னதும், அந்த பையன் பயங்கரமாக வந்துட்டு கத்தி அழுகுறான். "அம்மா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு" சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுருன்னு" சொல்லிட்டு இருக்கா. "நீ என் கூட வரேன்னு சொல்லி நான் விடுறேன்னு" சொன்னதும், "நீ மனுஷனா? நீ இப்படி மிருக மாதிரி நடக்கிறியே சின்ன பிள்ளைகிட்ட போயின்னு" சொன்னதுமே, இப்போ நான் வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்பட கிடையாது. நீ எப்பயுமே என் கூட சேர்ந்து எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டவன் கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹான் பார்த்தா பின்னாடி வந்துட்டு அங்கே செய்கை காமிக்கிறான். "ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கே அங்கே குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் அங்கே வந்து தலையில் அடிப்பட்டு ஆனதில்ல. அவனுக்குமே ரீபர்ன் ஆகிருக்குன்றது அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. பிறகு அங்கே வந்துட்டு குழந்தைய பற்றி நீ ஃபீல் பண்ணாத, அவனுக்கு நல்லாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ அந்த பிளெயின் வந்துட்டு கிராஷ் ஆயிரும்னு சொல்லிட்டு தானே நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, "உனக்கு எப்படி இது தெரியும்னு" சொன்னதும், "ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் உன்னை தான் நான் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன், உன் கூட தான் சேர்ந்து இருந்தேன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறா. "எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு, "அந்த பிளெயின்லேயே நம்ம 2 பேரும் சேர்ந்து போனாலும் கையை பிடிச்சிட்டு சேர்ந்தே சாகலாம்" அப்படின்றத சொல்கிறா. அவளுக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது. பிறகு அவங்க அப்பாட்ட போய், "அப்பா அந்த ஃப்ளைனை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு" சொன்னதுமே, அதை கேட்டுட்டு, "நீ சொன்னவனை கேன்சல் பண்ணிட முடியுமான்னு" சொல்லிட்டு இருக்காரு. "அந்த பிளெயின் தான் ஆக்சிடென்ட் ஆகுறது போல், நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னீங்கல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கப்பான்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "உனக்காக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்" அப்படின்றத சொல்லிடுறாரு. இவன் ஹீரோயின்ட்ட போய் பேசி பார்க்குறான். பட் அவங்க வந்துட்டு, "உன் மூஞ்சிலே பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிடுறா. இவளை பார்த்தா அங்கே வந்து கண்ட்ரி விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது, என் லைஃப்பை வந்து டோட்டலாக்கி எடுத்துட்டு நல்ல மாதிரி எஸ்கேப் ஆகுறா. இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்க பிள்ளையுமே கிட்னாப் பண்ணி அவன் அங்கே இருந்து இழுத்துட்டு போயிடுறான்.
பிளெயினுக்குள்ள தான் அவங்க 2 பேத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிறகு இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆயிட்டுங்க கைய பக்கத்துல புடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்த்தாங்க உள்ள வந்துட்டு அந்த ஜியாங் தான் அனௌன்ஸ்மென்ட் பண்றான். இந்த ஃப்ளைட் ஓட்ட போறது நான் தான். இப்ப எல்லாத்தையுமே நான் டோட்டலா கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, அங்க ரொம்ப பயமாயிருது அவங்களுக்கு. இவனுக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சுச்சு இங்க வர்றதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு, ரொம்பவே எல்லாருமே அரண்டு அங்க போயிடுறாங்க. இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேகமா அங்க நான் 2 பேருமே சேர்ந்து அவன அங்க அடிச்சு போட்டுட்டு, அங்க பிளெயின ரொம்ப சூப்பரா அங்க ஹேண்டில் பண்றாங்க. எப்படி அந்த பிளெயின லேண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவளை பார்த்தா ரொம்ப பயந்து போயிட்டு அந்த பிள்ளையுமே ஹக் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே இப்படி ஆக போதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இவங்க பயந்துட்டு இருக்கா. அங்கே ஆனால் இவங்க ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அந்த கிராஸ் திரும்ப ஆகாத மாதிரி ஸ்மூத்தாக அதை லேண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. இவனை பார்த்தா போட்டு பயங்கரமாக இன்னும் அடி வெளுத்துட்டு இருக்கான். மனுஷனா நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சந்தோஷமாயிட்டு அங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இவன் சாகுற வரைக்கும் இவன் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் இவன் பண்ண தப்புக்கு எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருது. அங்கே நம்ம ஹானோட அப்பாக்குமே. அப்போ அங்கே நம்ம ஹான் நான் லவ் பண்ணுற பொண்ணு இவ தான் அப்பான்னு சொன்னதும், எனக்கு தெரியுமே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு இவ தான் நான் சின்ன வயசுல பிடிக்கும்னு சொல்கிறாரு. அவருமே மேரேஜுக்கு அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஒத்துக்கிறாரு. இது பார்த்தா இவங்க ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி வந்ததும், என்ன நீங்கள் 2 பேர் இங்கே உள்ளே இருந்தீங்கன்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் 2 பேத்தையுமே கட்டி போட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. நான் அழுதுச்சேக்கா, ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் தான் சரியாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பியாக இருறாங்க ஒன்று சேர்ந்ததில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.